சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்தாரு. தென் மாநில முதல்வர்களினுடைய மாநாடு நடந்திருந்தது. ஸோ அந்த மாநாடு நடந்து முடிஞ்சு, அவரு தில்லி போனதற்கு அப்புறமா, அடுத்த நாள் பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தில்லி போயிருக்கிறாரு. ஸோ அவர் போன அன்னைக்கு சாயங்காலமே வானதி ஸ்ரீனிவாசன் அவரும் தில்லி போயிருக்கிறாரு. இந்த 2 பயணங்களுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்பியிருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாசத்துல மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாசம் ரக்ஷா பந்தனுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீபத்துல மோடியினுடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர்ல வருது. ஸோ இந்த மாசத்துல இருக்குமா அல்லது மோடி பிறந்த நாள் வரைக்கும் நகருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த அமைச்சரவை மாற்றத்துல 32 பேர் வரைக்கும் மாற்றம் இருக்கும். 32 பேர் இந்த சென்ஸ் சிலரினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படவிருக்கிறது. சிலர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறவிருக்கிறாங்க. சிலர் புதுசா அமைச்சரவையில சேரவிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் மீண்டும் அமைச்சரவையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகளை பார்க்கிறோம். பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவருக்கு பக்கத்திலேயே தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அலாட் பண்றது அப்படின்றது அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால தர்மேந்திர பிரதான் மீண்டும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேற ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க. ஸோ அவர் அமைச்சரவையில் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. இந்த பக்கத்துல நயினார் நாகேந்திரன் அண்ட் வானதி ஸ்ரீனிவாசன் 2 பேரினுடைய தில்லி பயணம் அப்படின்றது நயினார் நாகேந்திரனும் மத்திய அமைச்சரவையில் வரதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால மாநில தலைவரா பாஜகவினுடைய மாநில தலைவரா வேறு ஒருவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லிஸ்ட்ல வானதி வருவார்களா, அதனாலதான் அவங்களை தில்லிக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான செய்திகளை நாம பார்க்கிறோம். வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு சீனியரான தலைவர். ரொம்ப நாளா மாநில தலைவர் பதவிக்கு அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. ஸோ இவ்வளவு நாளா தேசிய மகளிர் அணி தலைவரா இருந்தாங்க. ஸோ சமீபத்துல பாஜகவினுடைய நிர்வாகிகளினுடைய மாற்றத்துல அவருக்கு பதிலாக வேறொருவர் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. எந்த விதமான ஆட்சி பதவியும் கட்சி பதவியும் இல்லாம தான் வானதி ஸ்ரீனிவாசன் தற்பொழுது இருக்கிறாங்க. ஸோ அதனால தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி அதற்கப்புறமா லோக்சபா தேர்தல் இதற்கு எல்லாத்துக்குமே டைம் அப்படின்றது பெரிய அளவுல இருக்குது அப்படின்றதுனால ஏன் இவங்களை நம்ம மாநில தலைவரா நியமிக்க கூடாது அப்படின்னு கூட தலைமை யோசிக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நயினார் நாகேந்திரன் அண்ட் வானதி ஸ்ரீனிவாசன் இவர்களினுடைய தில்லி பயணம் அப்படின்றது இதற்கு தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்குது. இது இன்னும் அஃபிஷியலான செய்தி கிடையாது. இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்தி சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மாநில தலைவரா வானதி ஸ்ரீனிவாசன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியலா ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்குது. ஸோ இதுதான் நடக்குதா இல்ல வேற என்ன காரணத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகளை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா தமிழக பாஜகவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.